ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக் ஜென்னிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கி மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதும் எக்கானா ஸ்டேடியம் லக்னோவில் விளையாட போகிறாங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்து ஒரிஜினலாக சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடக்க வேண்டிய மேட்ச்சு. ஆனால் இங்கே பெங்களூரில் வெதர் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது அண்ட் ரெயின் வந்துகிட்டே இருக்குது பெங்களூரில். ஸோ அதனால் வந்து எக்கானா ஸ்டேடியம் லக்னோவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு நியூட்ரல் வென்யூ தான், ரெண்டு டீமுக்குமே ஹோம் அட்வான்டேஜ் கிடையாது. அண்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு குவெஸ்ட் ஆஃப் வினிங் 8 அவே மேட்சஸ் இன் அ சீசன் அட் ஸ்டேக்கு. ஸோ அதனால் வந்து ஆர்சிபி வந்து ரிமைனிங் 2 அவே மேட்சஸையும் ஜெயிச்சு குவாலிஃபயர் 1லேயும் ஆடுற மாதிரி பண்ணி 8 அவே மேட்சஸும் வந்து வின் பண்ணுற மாதிரி சூப்பர்பான ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆர்சிபிக்கு. மீன்வைல் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. அவங்க வந்து தேர் ஒன்லி பிளேயிங் ஃபார் தர் ப்ரைடு. ஒரு வின்னோட ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஹெட் டு ஹெட் பிட்வீன் ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தோம்னா ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச்சும் 25 டைம்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர் விளையாடிருக்காங்க ஐபிஎல்ல. அதில் ஆர்சிபி வந்து 11 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 13 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் ஆயிருக்கு. அண்ட் டீம் காம்பினேஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டோட ரிட்டர்ன் வந்து அன்சர்டன். அவர் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு COVID-19லேருந்து. அப்படி டிராவிஸ் ஹெட் அவைலபிளாக இருந்தார்னா கமிந்து மெண்டிஸுக்கு பதிலாக டிராவிஸ் ஹெட் வந்து பிளேயிங் 11ல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜெயதேவ் உனட்கட்டும் வந்து போன மேட்ச்சில் வந்து வாஸ் அவுட் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். ஸோ அவரும் வந்து அவைலபிளாக இருந்தார்னா அதர்வா டைடேக்கு பதிலாக ஜெயதேவ் உனட்கட் வந்து பிளேயிங் 11ல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சேஞ்ச் தான் வந்து எஸ்ஆர்ஹெச் பண்ணுவாங்க பிளேயிங் 11ல். அப்படி ஜெயதேவ் உனட்கட்டும் டிராவிஸ் ஹெட்டும் அவைலபிளாக இல்லைன்னா அதே டீமில் தான் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. மீன்வேல் ஆர்சிபிக்கு பார்த்தோன்னா அவங்க ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடி. கடைசியாக வந்து May 3 அன்றைக்கி சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக சின்னசுவாமியில் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை, ஒரு சஸ்பென்ஷன் ஆச்சு ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் அவங்களோட ரிசம்ஷன் மேட்ச் அகேன்ஸ்ட் கேகேஆரும் வாஷ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் விளையாடுறதுக்கு. அண்ட் நிறைய விஷயம் நடந்திருக்கு ஆர்சிபியோட கேம்பில் இந்த பிரேக்கில். தேவ்தத் படிக்கல் வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அண்ட் மயங்க் அகர்வால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டாகவே வந்து பிளேயிங் 11ல் வந்து தேவ்தத் படிக்கலுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் வந்து இமீடியட்டாக பிளேயிங் 11க்குள்ளே வந்துருவார். அண்ட் லுங்கி என்கிடி வந்து சூப்பராக போட்டார் ப்ரீவியஸ் மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக. ஸோ டெஃபினட்டாகவே லுங்கி என்கிடி வந்து பிளேயிங் 11ல் கண்டினியூ பண்ணுவார் ஆர்சிபிக்கு. ஸோ மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஃபில் சால்ட்டும் திரும்ப வந்துருவார்னு நினைக்கிறேன். இன் பிளேஸ் ஆஃப் ஜேக்கப் பெத்தல் ஃபில் சால்ட் வந்து பிளேயிங் 11ல் திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுவார். ஜாஷ் ஹேசலோட இன்ஜுரி ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி பிளே ஆஃப்ஸுக்கு அவர் அவைலபிளாக இருப்பார். ஸோ இதுதான் டீம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் போத் த டீம்ஸு. அண்ட் டீம்ஸ் வினிங் த டாஸ் இன் லக்னோ வந்து பார்த்தோன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்டு தான் எடுப்பாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணி சேஸ் டவுன் பண்ண பார்ப்பாங்க டோட்டலாக. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி என்னதுன்னு பார்த்தோன்னா ஆர்சிபி வந்து இன்னத்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.